நான் அம்பிகா. நான் நேற்றுக்கு சொல்லியிருந்துருக்கீங்களா, என்னோடய கடையை இந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்க, கடை திறக்க வழி இல்லை அப்படின்னு. இன்றைக்கி என்னால் கடை திறக்க முடியல, ஏன்னா அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணணும். நான் கடை திறந்தால் தானே அங்கே ஏதாவது போய் வியாபாரம் பார்க்க முடியும். எனக்கும் கஸ்டமர் இருக்காங்க, துணி கொடுத்துருக்காங்க, தைச்சி கொடுத்தனா தான் எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும். எதுவுமே இல்லாமல் நான் அமௌண்ட் கொடு நான் கேட்டேன், நீ அமௌண்ட் கொடுத்தா தான் நான் கடை திறக்க விடுவேன் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோக்கா ஆள்களும் படகுலாம் எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏழைங்க. என்னோடய தொழில் இல்லாமல் நான் தைச்சிட்டு நான் மட்டுக்கும் பர் மந்த்தை பார்த்துட்ருக்கேன். அதுவும் நான் 8 வருஷமாக 10,000 வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்க கொடுக்காம இருந்தால் கூட சொல்லலாம். ஒரு 6,000 ரூபாய்க்கு போய் இப்படி கடையை லாக் பண்ணி வச்சுட்டு, இதுக்கும் என்னோடய காசு அங்கே இருக்குது, அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்படி இருந்து இப்படி லாக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இது எப்படி ஆள்கிட்ட சோசியல் மீடியாவில் நான் பாலாண்ணங்கிட்டையோ கேபிஐ பாலாண்ணங்கிட்டையோ லாகவாராசனங்கிட்டையோ ஹெல்ப்பு கேட்கணும்னா அது எப்படி கேட்கணும், அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சிஎம் விஜய் சார்கிட்ட கூட ஹெல்ப்பு கேட்கலாம், ஆனால் அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்கே வேணால் கேட்டேன், ஈரோட்டில் விஜய் பாலாஜி அவர் அந்தலாம் இருக்கா, அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்துட்டு இல்லைம்மா ஒருத்தருக்கெலாம் பண்ண முடியாது, மக்களுக்குன்னா வேணால் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கேளுங்க செஞ்சு தரோம், உனக்கு ஒருத்திக்கு தனிப்பட்டதாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க நான் என்ன தனிப்பட்டனா என் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கும், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கு ஏதாவதுனா என் குடும்பமே தாங்காது. நான் இல்லை அப்படின்னா என் 4 பேரும் இல்லை. அப்படி தான் அது நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு லோன் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, மந்த்லி நானே பே பண்ணிப்பேன் இப்படி தான் கேட்டேன். எனக்கு இது சிஎம் சார்கிட்ட கூட பரவாயில்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நான் கடையை ரன் பண்ணணும், ஏதாவது உதவி செஞ்சிங்கன்னா தான் நான் பண்ண முடியும். ப்ளீஸ் உதவி செய்யுங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் இந்த மாதிரி வீடியோவே பண்ணுறேன். நான் வீடியோவே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். யாராச்சும் உதவி செய்யுங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்ககிட்டலாம் நாங்கள் போய் மோதி பெரிய இது பண்ணோம் அப்படின்னா அப்படி தான் நீ பணத்தை கொடுத்து தர அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு பத்தாவதுக்கு நான் கடன் வாங்கி வச்சுக்கிறது வந்து ஃபோன் மேலே ஃபோன், பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க இப்படி பண்ணி வச்சு, எனக்கு ஏதாவது இங்கேன்னு ஒரு வேலை நடந்தால் தான் நான் அவங்களுக்கும் ரிட்டர்ன் பண்ண முடியும். தயவு செஞ்சு கேட்குறேன், உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா நான் இல்லைன்னா என் ஃபேமிலி இல்லை, 4 பேர் இறந்துருவாங்க. நான் இல்லைன்னா அவங்க வாழ மாட்டாங்க. இந்த மாதிரி தான் என் ஃபேமிலி. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள்.